மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடும் மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்து வரலாற்று சாதனை படைக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த மாதம் 9ஆம் தேதி சென்னையில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். சென்னையை தொடர்ந்து விருத்தாச்சலம், தருமபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, விழுப்புரம், கோயம்புத்தூர், பெருந்துறை, தஞ்சாவூர், அரக்கோணம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார். கடந்த 5ஆம் தேதியன்று பெருந்துறையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டு பொதுமக்களின் பேராதரவையும் வரவேற்பையும் பெற்றார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற இடமெல்லாம் லட்சோப லட்சம் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் அலைக்கடலென திரண்டு மகிழ்ச்சி பொங்க வரவேற்பளித்தனர். புரட்சி தலைவி அம்மா வாழ்க என்று விண்ணதிர வாழ்த்து முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அனைத்து இடங்களிலும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என்று உறுதியளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 20 கிலோ விலையில்லா அரிசி, இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகள், மிதிவண்டிகள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா கறவை பசுக்கள், ஆடுகள், மணப்பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி, சாதாரண மக்கள் மிக குறைந்த செலவில் சுவையான உணவு உண்ண ஏதுவாக அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், காய்கறிகளை மிக குறைந்த விலையில் வாங்க பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள், ஏழை எளிய மக்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான முதலமைச்சரின் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம் என எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். மேலும் கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்ட அஇஅதிமுகவின் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன், பெண்கள் இருசக்கர வாகனங்கள் வாங்க 50% மானியம், விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் முழுமையாக ரத்து, மாணவ மாணவியருக்கு மேலும் பல சலுகைகள், வீட்டு உபயோகத்திற்கு 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம், பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களுக்கு கோஆப்டெக்ஸ் துணிகள் வாங்க 500 ரூபாய் பரிசு கூப்பன் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ள எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்கள், மகத்தான சாதனைகள் மற்றும் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையின் வரவேற்கத்தக்க அம்சங்கள் ஆகியவற்றுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தமிழக மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு அமோக ஆதரவு அளித்து சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை வழங்கியுள்ளனர்.